அதிசயமான ஆலோசனை கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பதில் தருகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அடையாளங்களை செய்யும் தேவன், அற்புதமான நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன், பரிபூர்ண சுகம் தருகிற தேவன், புதிய எதிர்கால வாசல்களை திறக்கிற தேவன், நமக்காக புதியவைகளை உண்டாக்கி தருகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மார்க் 11:24 கர்த்தராகிய இயேசு சொன்ன சத்தியம் என்னவென்றால், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபம், காலையில் ஜெபம், இரவில் ஜெபம், மத்தியானத்தில் ஜெபம், நடு இரவில் ஜெபம், விடிற்காலத்தில் ஜெபம், உபவாச ஜெபம் என்று பல தலைப்புகளில் கிறிஸ்தவ உலகில் எல்லாரும் ஜெபம் பண்ண கற்றிருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. ஒரு சிலருக்கு ஜெபம் என்றாலே பரியாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஜெபம் என்றால், ஐயோ நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் தெரியுமா, எதையுமே நான் பார்க்கவில்லை என்று சொல்லி விரக்தி அடைந்த ஜனங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். அவர்கள் சொல்லுவதெல்லாம் அத்தனை உண்மை. காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு எது அவசியம்? இந்த உப்பு பள்ளத்தாக்கில் உப்பு பள்ளங்கள், இங்கே தான் உப்புளங்கள் என்று அழைக்கிறார்கள். உப்பு எடுக்கிற இடத்துல இருந்து செய்தியை தயாரிக்கிறோம். ஒரு உணவில் என்னென்ன ருசி உள்ள மசாலா போட்டாலும், என்னென்ன விதவிதமான யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் பொருட்களை தயாரித்தாலும், என்னென்ன விதமான சமைக்காரர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நீ எப்படியெல்லாம் சமைச்சிருந்தாலும் கூட சரி, அதில் இறுதியாக உப்பை தூவவில்லை என்றால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு பிரசித்தி பெற்ற சமையல்காரர் ஆலோசனை கேட்டு நீங்கள் சமைச்சிருந்தாலும் அதில் உப்பு தெளிக்கப்படவில்லை என்றால் அது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எவன் சாப்பிடுவா என்று சொல்லிவிட்டு எல்லாரும் போய் விடுவார்கள். அப்போ உப்பு முக்கியம் இல்லை. அதுபோல தான் ஜெப வாழ்க்கையில் விசுவாசம் என்பது முக்கியம். நான் காலையில் ஜெபித்தேன், மத்தியானம் ஜெபித்தேன், ராத்திரி ஜெபித்தேன், நடுராத்திரி ஜெபித்தேன் என்பது எவ்வளோ அவசியமோ, அந்த அவசியத்தில் என் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை, அவரை நான் பற்றி கொண்டேன், நிச்சயமாக என் தேவன் எனக்கு பதில் தருவார், நிச்சயமாக என்னை தப்புவிப்பார், நிச்சயமாக என் ஆண்டவர் இயேசு என்னை விடுவிப்பார், நிச்சயமாக இயேசு என்னை சாத்தான் கையிலும் மனிதர்கள் கையிலும் ஒருபோது விட்டுவிடவே மாட்டார், நிச்சயமாக என் ஆண்டவர் இயேசுவை நான் நம்பிவிட்டதனால நான் நிர்மலமாவதில்லை, என் வாழ்க்கையில் எத்தனை புயல் வீசினாலும் என் கர்த்தராகிய இயேசுவையே பற்றி கொள்வேன் என்ற அந்த உறுதி, அந்த விசுவாசம்தான் ஜெபத்துக்கு மிக அவசியம். உணவுக்கு உப்பு எவ்வளவு அவசியமோ அப்படி என்றால் ஜெபத்துக்கு விசுவாசம் மிக அவசியம். விசுவாசம் இல்லாத ஜெபம் செத்தது, உப்பு இல்லாத உணவு குப்பைக்கு என்பது போல. ஆகவே அன்பானவர்களே, நீ 5 நிமிஷம் ஜெபித்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்து மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னமெல்லாமோ எப்படியெல்லாமோ ஜெபிக்கிறவர்களாய் இருந்திருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்காமல் போன காலங்கள் உண்டு. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்த காலங்கள் ஏராளம். அதனால தான் ஜெபத்தில் விரக்தி அடைந்தார்கள். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று உம்மையே பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்மையே தேடி, உம்மையே நம்பி, உமக்காக காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் அற்புதமானது. அந்த விசுவாச ஜெபத்தை எல்லாருக்கும் அபிஷேகமாய் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.